முதலாக கோயம்புத்தூர்ல விவசாய கல்லூரியை உருவாக்கியதும் கலைஞர் தான். அரசு ஊழியர்களுக்கு குடும்ப நலத்திட்டங்களை அறிவித்ததும், அது மட்டும் இல்ல, ரகசிய அறிக்கை அப்படின்னு ஒரு விஷயம். அதாவது வெள்ளக்காரங்காலத்துல இந்த பெட்டிஷன், மொட்டை பெட்டிஷன் எழுதி போட்டு அவங்களுடைய வளர்ச்சியை தடுக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் இயங்கிட்டு இருந்தது. அதை முதல்ல ஒழிச்சவர் கலைஞர் தான். இதுக்காகவே நீங்க அரசு அதிகாரிகள் நிச்சயமா அரசு துறை ஊழியர்கள் கலைஞருக்கு என்றென்று நீங்க நன்றி கடன் பட்டிருக்கணும். அது மட்டும் கிடையாது, அந்த நன்றி மட்டும் இல்ல, அரசு துறை ஊழியர்களை சரிசமமாக மிகவும் பிற்படுத்தப்பட்ட இடத்துல இருந்து எடுத்து உட்கார வச்சது அவரு தான். அவர் அது மட்டும் செய்யல, தமிழ் ஆசிரியர்கள் ஒரு காலத்துல அவங்களால எச்சமாகவே முடியாது. அப்படியான ஒரு விஷயத்த ஒரே ஒரு கையெழுத்து மூலமாக தமிழ் ஆசிரியர்கள் ஹெச்சமா மாறலாம், அவங்க அதற்கான தகுதி உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லி அரசாணை பிறப்பித்தவர் கலைஞர். ஆனா அவரை தான் ஆசிரியர் பெருமக்கள், அரசு ஊழியர்கள் எல்லாரும் அதாவது எல்லாரையும் சொல்ல, ஒரு சிலர் வசைபாடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த உரிமைகளை பெற்று தந்தவர் கலைஞர்.